வெல்கம் பேக் டு சேனல் டிஜி லைஃப். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் நாங்கள் மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு கரண்ட்டாக 32 வீக்ஸு. ஸோ இந்த டைமில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு இன்டோர் ஸ்டுடியோ மாதிரி தான் போகிறோம். பிக்கோலோ டெய்ல்ஸ் அப்படின்ட்டு நங்கநல்லூரில் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் நம்ம இன்றைக்கி ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம். மேக்கப் எல்லாமே நான் செல்ஃபாக பண்ணிக்கிற மாதிரி தான். ஹேர் மட்டும் ஜஸ்ட் வீட்லேயே நான் ப்ளோ ட்ரை பண்ணி லைட்டாக செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு நேச்சுரலாக இருந்தாலே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேக்கப் வந்து போய் ஸ்டுடியோவில் தான் பண்ண போகிறோம். காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டுடியோவில் அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே பேக்கேஜாக தான் வருது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லேயே எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி மேட்டர்னிட்டி ஷூட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோட 3rd இயர் ஆனிவர்சரி. தேர்டு தானே? ஆமாம், இன்றைக்கி எங்களுக்கு வந்து 3rd இயர் ஆனிவர்சரி. ஸோ வாங்க இன்றைக்கி போய் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். ஸோ நான் எதுக்காக இந்த ஸ்டூடியோ செலக்ட் பண்ணேங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக இண்டோர் ஸ்டூடியோ செட்டப்பில் வந்து இப்போ ஃபோட்டோஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பிளானாக இருந்துச்சு. ஆல்ரெடி 5th மந்த் அப்போவே ஒரு அவுட்டோர் மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் செட்டப்பில் வந்து நாங்கள் ரிசார்ட்டில் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அது செல்ஃபாக பண்ணது தான். அதோட வீடியோ எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு சிம்பிள் அண்ட் கிளாஸி ஒரு இண்டோர் ஸ்டுடியோ செட்டப்பில் வந்து எடுக்கணுன்ட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க நல்லாவே செட்டப்பில் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த போஹோ தீம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அதனால தான் இவங்கள செலக்ட் பண்ணது. அண்ட் இவங்க கிட்ட இருக்கிற காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவரேஜோடு இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேக்கேஜ் வந்து எங்களோட பட்ஜெட்டில் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு 2 ஹார்ஸ் ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து 2 காஸ்டியூமே போட்டு நம்ம ஃபோட்டோஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ நாமளே நம்ம காஸ்டியூம்ஸ் எதாவது கொண்டு வரோம் அப்படின்னாலும் அதுலேயும் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப் பண்ணிட்டேன். ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி நமக்கு கொடுத்தாங்க. ஸோ மேக்கப் வந்து செல்ஃபாக தான் பண்ணேன். நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது, ப்ரைமர், கன்சீலர், அப்புறம் ஃபவுண்டேஷன் அண்ட் கோஸ் ஆன் இப்படி தான். ஸோ ஃபவுண்டேஷன் போடுற வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ட்ரைபாடாக இருந்தார். அவரால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ண காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளோரல் கவுனாக வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த பிரின்சஸி வைப்ஸ்லாம் வந்து இந்த டைம் தான் வந்து என்ஜாய் பண்ண முடியுங்கிறதுனால அந்த மாதிரி காஸ்டியூம் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் நம்ம ஸ்லாட் டைமிங்க்கு அவங்க வந்து பங்க்சுவலாக ரெடியாக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எப்படி போசஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களே கைட் பண்ணாங்க. அண்ட் ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஏதாவது போசஸ் சஜஷன்ஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே அதையும் அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. சின்ஸ் வி ஆர் ப்ரெக்னென்ட் நம்மளால் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக நின்று எடுக்க முடியாது. ஸோ அப்பப்போ வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி தான் இது பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்களும் நிறைய பிரேக் கொடுத்து நம்மளை ரொம்ப ரிலாக்ஸ்டாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இங்கேயே வந்து நியூ பார்ன் அண்ட் டாட்லர் ஃபோட்டோஷூட் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் போயிருந்த டைமே பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து நியூ பார்ன் ஃபோட்டோஷூட் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அந்த பேபியை. அழகழகா நியூபார்ன் ஃபோட்டோஷூட்டுக்குன்னு ஏற்ற மாதிரி நிறையா ப்ராப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டுடியோ ஃபுல்லாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கவுனில் ஃபோட்டோஷூட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த செகண்ட் கவுனுக்கு மாறிட்டேன். செகண்ட் கவுன் வந்து நான் பிளாக் தீமில் செலக்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இது அப்படியே கொஞ்சம் ராயலாக இருந்தது. அதனால் இந்த இது செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் மேலே அந்த ஷிம்மரி ஒரு கிளாத் மாதிரி போட்டிருக்கு இல்லையா? ஸோ அது கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல் லுக்குமே வந்து அப்படியே எலிவேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக. ஸோ ஃபோட்டோஸோட அவுட்புட் எல்லாமே நான் வந்து வீடியோட எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நாங்கள் செலக்ட் பண்ண பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2 காஸ்டியூம் சேஞ்ச் இருக்கிற மாதிரி பேக்கேஜ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் 8,000 rupees அது பேக்கேஜ். அண்ட் போஹோ தீம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 500. நாங்கள் போஹோ தீமும் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக வந்து 8,500 பேக்கேஜ் இது. அண்ட் அவங்களே வந்து நியூபார்ன் ஃபோட்டோஷூட்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ப்ராப்ஸ்லாம் ரொம்ப நிறையாவே வச்சுருக்காங்க. அண்ட் சர்வீஸுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரூட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.